இப்ப இங்க விட்ட நம்ம 30 சென்டை இதுல பிடிக்கும். இதுதான் 30 சென்ட். தரைமட்டத்தில் உள்ள 30 சென்ட் இப்படி செங்குத்தா நான் உருவாக்கியிருக்கேன், நிலத்தை உருவாக்கியிருக்கேன். இந்த ஒரு 30 சென்ட் இடம் பண்ணைக்குட்டை வெட்டினதுனால இந்த 30 சென்ட் இடம் எல்லாமே விரயமாயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிலத்தை யாராவது உருவாக்க முடியுமா, இடத்தை உருவாக்க முடியுமான்னு நான் உருவாக்கியிருக்கேன் பாருங்க. இதுதான் நம்மளோட இடம். ஏப்பா எல்லாரும் பண்ணைக்குட்டையை மூடிட்டு இருக்காங்க, ராமநாதபுரம் மாவட்டத்துல விவசாயம் பண்றதுக்கு இடம் இல்லைன்னு நீ எல்லாரும் பண்ணைக்குட்டையை மூடுறாங்க, நீ பண்ணைக்குட்டை வெட்டுற. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 40 சென்ட் இடம் நீ பண்ணைக்குட்டை வெட்டுறதுனால பாத்தீங்கன்னா எல்லாமே தேவையில்லாம வேஸ்டா போயிடுது, இங்க ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த இடம் வீணாகல. எப்படின்னா சொல்றேன் கேளுங்க. இதுல ஒரு 10 சென்ட், அங்கிட்டு ஒரு 10 சென்ட், அங்கிட்டு ஒரு 10 சென்ட். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா மலை பிரதேசங்கள் பாத்திருக்கீங்களா, அது மாதிரி அடுக்கடுக்கா நம்ம ஆக்க போறோம். முதல் அடுக்குல தக்காளி செடி, இரண்டாவது அடுக்குல கத்திரிக்காய், மூன்றாவது அடுக்குல வெண்டிக்காய். இப்படி இந்த செங்குத்தான பகுதியில நாம பயிர்களை நட்டு அறுவடை செய்ய போறோம். அதை இன்னும் ஒரு 6 மாதத்துல நீங்க பாப்பீங்க. இந்த இடத்துல மலை பிரதேசத்துல காப்பி தோட்டம் பாத்திருக்கீங்களா, தேயிலை தோட்டம், அந்த மாதிரி இப்ப இங்க நம்ம உருவாக்க போறோம். இப்ப நமக்கு இடம் கிடைச்சிருச்சா, இந்த இடத்த நாம இங்க செங்குத்தா உருவாக்கிட்டோம். அப்ப இந்த 30 சென்ட் இடம் இங்க எனக்கு 30 சென்ட் இடமா கிடைச்சிருச்சு. அதனால பண்ணைக்குட்டை வெட்டுவது மிக மிக அவசியம். ஒரு பண்ணைக்குட்டை வெட்டினீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்கு. நிறைய காணொலிகள் போடுவேன், வந்துகிட்டே இருக்கும், பாருங்க. தயவு செய்து அனைவரும் பண்ணைக்குட்டை வெட்டுங்கள். பண்ணைக்குட்டை வெட்டுவதால் எந்த இடமும் வீணாக போவதில்லை. அனைவருக்கும் பகிருங்கள். எல்லாரும் நலன் பெறட்டும். நன்றி.